12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. இப்போ நம்ம போய் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஜோதிர்லிங்கம் ஓம்காரேஸ்வர் ஜோதிர்லிங்கம். இன்னைக்கு ஸ்ராவன் திங்கக்கிழமை, அதனால அபிஷேகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மேலும் பல விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஜெய் ஸ்ரீராம், ஹர ஹர் மகாதேவ். காஷியை முழுசா பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிறவி போதவே போதாது. காஷியில அத்தனை சேத்திரங்கள் இருக்கு, அத்தனை யாத்திரைகள் காஷியில இருக்கு. நம்மளால என்னைக்கெல்லாம் முடியுதோ புதுசான இடங்களுக்கு போய் காஷியில நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கோம். அப்படிதான் நம்ம 12 ஆதித்யர்கள் தரிசனம் பண்ணோம், அஷ்டபைரவர் தரிசனம் பண்ணியிருக்கோம், நவதுர்கா யாத்ரா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி முடிஞ்ச நேரம்லாம் புதுசா பண்ணிட்டே இருக்கும். காஷி பகவானுடைய திரிசூலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமானுடைய கையில இருக்கக்கூடிய திரிசூலத்துல முதலாவதா இருக்கக்கூடிய பாகம் கேதார் கண்டம், இடையில இருக்கக்கூடியது விஸ்வநாத கண்டம், கடைசியா இருக்கக்கூடியது ஓம்கார கண்டம். இந்த 3 கண்டத்தையும் சேர்ந்ததுதான் பகவானுடைய கையில இருக்கக்கூடிய திரிசூலம். அப்படி காஷியில நமக்கு இருக்கு இல்லையா, காட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காட்ஸ்ல அஸ்ஸி காட்ல இருந்து கேதார் காட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சேத்திரங்களும் கேதார் கண்டத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் கேதார் காட்ல இருந்து விஸ்வநாத் கோவில் வரைக்கும் இருக்கக்கூடியது விஸ்வநாத் கண்டத்தை சார்ந்தது. விஸ்வநாத் கோயில்ல இருந்து நமோ காட் வரைக்கும் இருக்கக்கூடியது ஓம்கார கண்டத்தை சார்ந்தது. இந்த 3 கண்டமும் சேர்ந்ததுதான் காஷி. இந்த 3 ஆலயத்தையும் ஒரே நாள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த கேதார் கண்டம், விஸ்வநாத் கண்டம், ஓம்கார கண்டத்தை ஒரே நாள் பார்க்கணும் அப்படின்னு பல நாள் ஆசை. இன்னைக்குதான் பகவானுடைய அனுகிரகத்துல ஓம்காரேஸ்வரர் காஷியில தரிசனம் பண்ணியிருக்கேன். 12 ஜோதிர்லிங்கமும் காஷியில இருக்கு, அதுல ஓம்காரேஸ்வரரும் வந்துருவாரு. இதுக்கப்புறம் போய் கேதார் கண்டத்துல இருக்கக்கூடிய கேதாரேஸ்வரரையும் விஸ்வநாதர் கண்டத்துல இருக்கக்கூடிய விஸ்வநாதரையும் தரிசனம் பண்ணணும். இன்னைக்கு ஸ்ராவண மாசம் சோமவாரம் திங்கக்கிழமை பகவானை தரிசனம் பண்ணணுங்கிற ஆசையோட வந்திருக்கோம். ரொம்ப தூரம் நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 hour டிராவல் பண்ணி ஓம்காரேஸ்வரரை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பல நாள் பிளான் இன்னைக்கு அவரை தரிசனம் பண்ணியிருக்கேன். கேதாரேஸ்வரரையும் போய் தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. ஹர் ஹர் மகாதேவ்.